பிஜேபிக்கு முந்தின கட்சி காங்கிரஸ் தமிழ்நாடு திமுக. உங்களுக்கு வந்து 49ல் திமுக ஆரம்பிச்சது. பிஜேபி அவங்க ஜனசங்கா இருந்து பிஜேபியா வந்தது 80ல் தான். உங்களுக்கு வந்து இந்தியாவிலே வந்து மிக வலுவான ஒரு கட்சி, பிராந்திய கட்சின்னா அது வந்து திமுக தான். காங்கிரஸுக்கு நேஷனல் பிரசன்ஸ் இருக்குது. இவங்க 2 பேர் மேலே இருக்கக்கூடிய அந்த கரப்ஷன் சார்ஜஸ் வந்து ஏன் பிஜேபி மேலே இல்லைன்னா அது நல்ல கேள்வி. அது ஏன் இல்லைன்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஆட்சி அதிகாரத்திற்கு சமீப நாட்களில் தான் வந்திருக்காங்க. இப்போ அதுவும் வந்து உங்களுக்கு 2000 வாஜ்பாய் கவர்மெண்ட்டை விட மோடி கவர்மெண்ட் தான் அதிகாரத்தில் பிஜேபி இருப்பதற்கான மிக சரியான ஒரு அளவுகோலாக அடையாளமாக இருக்குது. இந்த ஊழல் என்ன ஒரு 10 வருஷம் பொறுத்து, ஒரு 15 வருஷம் பொறுத்து, அப்போ இவங்க கதை சந்தி சிரிக்கும். இன்றைக்கி வந்து இவங்க உருவாக்கி வச்சுருக்க அந்த பிம்பம் இருக்குல்ல, நாங்கள் மிஸ்டர் கிளீன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த பிம்பம் வந்து அயோக்கியத்தனமான பிம்பம், பச்சை பொய். அது இவர்களை விட ஊழல்வாதிகள் யாருமே கிடையாது. ஒவ்வொரு மாநிலத்திலும் பிஜேபியோட ஊழல் வந்து சந்தி சிரிக்குது. இன்றைக்கி பல கட்சிகள் அவங்களால எப்படி உடைக்க முடியுதுன்னா, ஊழல் செஞ்சு லஞ்சம் செஞ்சு வாங்கின பணத்தை வச்சு தான் உடைக்க முடியுது. சிவசேனா ஒட்டுமொத்த கட்சியே விலைக்கு வாங்குறாங்க. ஒவ்வொரு எம்எல்ஏக்கும் 15 கோடி 20 கோடி ஒரு எம்எல்ஏக்கு. அதை தாண்டி சம்பாதிக்கிறதுக்கு இன்றைக்கி மகாராஷ்டிரா மாதிரி ஒரு ஸ்டேட்டில், ரிச்சஸ்ட் ஸ்டேட்டில் ஒரு கட்சியை உடைக்கிறதுனா ரேட் எவ்வளோ இருக்கும் உங்களுக்கு? பீகாரில் ஒரு எம்எல்ஏக்கு ரேட்டு 1 கோடினா மகாராஷ்டிராவில் 20 கோடி. ஏன்னா வளர்ச்சி அடைஞ்ச மாநிலம். அப்போ இந்த பணம் பிஜேபிக்கு எங்கேருந்து வருது? ஆனால் மக்கள் மத்தியில் உருவாக்கி வச்சிருக்க பர்செப்ஷன் என்ன, அதை தான் நீங்கள் பார்க்கணும். அதனால் வரும் நாட்களில் வந்து இவங்களை இன்னும் இவங்களோட அந்த பீக் வந்து இன்னும் ஒரு எலெக்ஷன் போகும் எனக்கு தெரிஞ்சு.